ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஸ்வாச படம் நைட்டு 1 மணிக்கு சென்னையில் எல்லா தேட்டருமே ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன பிறகு நிறைய பேர் ரிவ்யூவும் போட்டாங்க. பட் ஆனால் அவங்க போட்ட ரிவ்யூ எல்லாத்துலேயுமே மாசா இருக்கு, படம் கெத்தா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் ஆனால் படத்தில் உள்ள நெகட்டிவ் படத்தை பத்தி அவங்க கிளியரா எதுவுமே சொல்லவே இல்லை. இதனால தல ரசிகர்கள் கூட அந்த வீடியோக்களுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ, படத்தை பத்தி பாசிட்டிவ் மட்டும் சொல்றீங்க, நெகட்டிவ்லாம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு அவங்க நிறைய பேர் கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இதுல நம்ம படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படம் எப்படி இருக்கு, சிம்பிளா ஒரு ஜென்யூனான ரிவ்யூ உங்களுக்கு தர வந்திருக்கேன். பொங்கலுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு. ஆனா இன்னைக்கு தான் தல ரசிகர்களுக்கு பொங்கல். ஏன்னா அந்த மாதிரி தியேட்டர்கள்ல செலிப்ரேஷன் இருக்கு. இந்த படத்துக்காக ரசிகர்கள் நைட்டு 10 மணில இருந்தே போஸ்டர் பேனர்லாம் அடிச்சு தியேட்டர் வாசல்ல இருந்து வேற லெவல்ல செலிப்ரேட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்றாற் போலதான் படமும் இருக்கு. சரி, வளவல்ல இருக்காம படத்தை பத்தி பார்க்கலாம். தல ரசிகர்களுக்கு ரொம்ப நாளாவே ஒரு குறை இருந்தது. அது என்னன்னா, அஜித் சாரை எங்களுக்குள்ள பார்க்க முடியல அப்படின்றது தான். ஏன்னா அவருக்கு சமீப காலத்துல நடிச்ச படம் எல்லாத்தையுமே எடுத்து பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல தான் இருந்திருப்பாரு. அந்த குறைய விசுவாச படம் கண்டிப்பா பூர்த்தி செய்யும் தான் சொல்லணும். ஏன்னா இவர் வர எங்களுக்குள்ள எல்லாம் பழைய அஜித்தை அப்படியே கண்ணில் காட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய கெட்டப்ப சூப்பரா வடிவமைச்சிருக்காங்க. வழக்கமா அஜித் சாருடைய படங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ராயல் லுக்லயும் இருக்கும், எல்லாமே வேற வேற ஜேர்னல்ல இருக்கும். ஆனா இந்த படம் வேற ஜேர்னல் தான் கண்டிப்பா. ஏன்னா ஒரு அலப்பறையான ஒரு எனர்ஜெட்டிக்கான படம் முழுக்கவே தலை செம எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. அந்த எனர்ஜெட்டிக்கான தலையை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த எனர்ஜி நம்மளுக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அலப்பறையான மாசான ஒரு கேரக்டர். சிவா சார் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, படத்துல அஜித் சாரை நீங்க வேற மாதிரி பார்க்க போறீங்க, கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி தான் இருக்கு. விசுவாசம் படம் யங்ஸ்டர்ஸை தாண்டி ஃபேமிலி என்டர்டெய்னரையும் இந்த படம் நல்லா கவரும். முழுக்க முழுக்க ஃபேமிலியோடைய சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் வேற மாதிரி இருக்கு. ஒரு சில இடங்கள்ல உள்ள சென்டிமெண்ட் காட்சிகள்ல நம்மளே கண்கலங்கிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு இயக்குனர் சிவா இந்த படத்தை வடிவமைச்சிருக்காரு. இந்த படத்தை ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா மட்டும் இல்லாம விவசாயம் சார்ந்த படமாகவும் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த கடைக்குட்டி சிங்கம், இப்ப லாஸ்டா வந்த கனா, இந்த படங்கள்லயும் விவசாயத்தை பத்தி பேசப்பட்டிருக்கும். அதே போல இந்த படத்திலையும் விவசாயத்தை பற்றி வேற ஜேர்னல்ல சிவா சார் சூப்பராகவே சொல்லியிருக்காரு. ஓகே, இப்ப ஃபைட் சீன் வருவோம். அஜித் சார் படம்னாலே ஃபைட் சீன்லாம் செம மாசா இருக்கும். அதே போல இந்த படத்துல 2 ஃபைட் சீன் இருக்கு. 2 ஃபைட் சீனுமே வேற லெவல்ல இருக்கும். ஒன்னு டாய்லெட் ஃபைட் சீன், இன்னொன்னு ரெயின் ஃபைட் சீன். நீங்க ட்ரைலர்லயே பார்த்திருப்பீங்க, வேற லெவல். அதே போலதான் இன்டர்வல் சீனும். எல்லா படத்திலுமே இன்டர்வல் சீன்ல ஒரு பஞ்சோட செம மாசா முடிச்சிருப்பாங்க. நீங்க ட்ரைலரை பார்த்தப்பே கெஸ் பண்ணிருப்பீங்க இன்டர்வல் சீன் என்னவா இருக்கும் அப்படின்னு. நீங்க நினைச்ச மாதிரிதான் இன்டர்வல் சீன் தான். படத்துடைய பாடல்கள் எல்லாருமே ரிலீஸ் ஆன உடனே கேட்டிருப்பீங்க. அதுவும் எஸ்பெஷலி கண்ணான கண்ணை பாடல். இந்த பாடல் படத்துல 2 இடத்துல வருது. 2 இடத்துலயுமே வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. மேலும் கேமரா ஆங்கிள் வெற்றி சார் பின்னிருக்காரு. அதுலயும் 2 குத்துப்பாட்டு இருக்கு, வேட்டி கட்டு அடிச்சு தூக்கு. இந்த பாடல் முடிவுல அஜித் சாருக்கு மட்டும் கடைசியாக சில பல காட்சிகள் இருக்கும். அதுல செம்மையா டான்ஸ் ஆடி இருப்பாரு சோலோவா. அந்த காட்சியில திரையரங்கத்துல இருந்த அனைத்து ரசிகர்களும் இந்த ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, படத்துல அஜித் சாரை பத்தி பார்த்தோம். நயன்தாராவை பத்தி பார்க்கலாம். வழக்கமான ஹீரோயின்னா படத்துல 2 டூயட் பாடல் 4 சீனுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இவங்களுக்கு ஒரு லீடிங்கான ரோல் கொடுத்து படத்துல இவங்களுக்கான ஸ்கோப்பும் அதிகமா இருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க படம் ரொம்ப அலப்பறையா இருக்கும்னு. அலப்பறைனா கண்டிப்பா காமெடி இருக்கும். இந்த படத்துல காமெடினாக யோகி பாபு இருக்காரு, ரோபோசங்கர் இருக்காரு, தம்பிராமையா, விவேக், இவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கான ஸ்கோப்ல விவேக், யோகி பாபு இவங்க சும்மா பின்னி இருக்காங்க. இவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட்ல வந்து திரையரங்குல ரசிகர்கள் சும்மா கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு காமெடி பின்னி இருக்காங்க. இது வரைக்கும் படத்தை பத்தி பாசிட்டிவ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நெகட்டிவ்னு சொல்லணும்னா படத்துல ஒரு சில சாங் தேவையில்லாத இடத்துல வருது. இது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம படத்துல ஒரு சில காட்சிகளை நம்மளாலே கெஸ் பண்ண முடியும், அடுத்த சீன் தான் அதான் அப்படின்னு. ஓகே, இது மட்டும் தான் நெகட்டிவ்ஸ். மற்றபடி படத்துல நெகட்டிவ் சொல்ல எதுவுமே கிடையாது. படம் கண்டிப்பா ஒரு பக்கா என்டர்டெய்னர் மூவி தான். நீங்களும் போய் படத்தை தியேட்டர்ல பாருங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், கமெண்ட்ல திட்டவும் ரெடியா இருப்பீங்க, தம்ப்லைனா மாத்துடா அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த தம்ப்லைனுக்கு காரணம் நான் இப்ப சொல்றேன். படத்துல அஜித் வில்லனா அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்க போய் படத்தை பாருங்க, உங்களுக்கு அதான் தோணும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்